நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3+2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எங்களது ஆங்கில புத்தாண்டு 2026 ஆண்டின் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கிக் கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த 2026 எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? சென்ற ஆண்டு ஏதோ பண்ணுறேன்னு ஒன்றுமே பண்ணலைங்க. சென்ற ஆண்டு பூரா நாங்கள் காத்திருந்து விழி பிதுங்கினது தான் மிச்சம். ஒன்று கூட நல்லது நடக்கலை. இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? அதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதில் பாருங்கள், இந்த கன்னிக்கு குரு பாதகாதிபதி ஆகிறார். அவர் 10ஆம் இடத்துல இருக்கார் முதல் 5 மாதம். அதுக்கப்புறம் உச்சமடைகிறார், அது ஒரு 5 மாதம். கடைசி 2 மாதம் 12ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கார். குருவை பொறுத்தவரையிலையும் பாதகாதிபதி என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்புறம் 4ஆம் இடம் குரு, 6ஆம் இடம் குரு. கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். சிம்மத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். ஸோ மொத்தத்தில் 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் வரைக்கும் இந்த ஓராண்டு குரு பார்வை இருக்கிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குரு நல்லவன் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. நிச்சயமாக சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். புது வேலை வாய்ப்பு நிறைய இந்த ஆண்டு ஏற்பாடு இருக்கும். நிறைய இளைஞர்கள் வேலைக்கு போவீங்க, சம்பாத்தியம் பண்ணுவீங்க. ஏன் சில பேர் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அம்சம் கூட இருக்கிறது. அதில் குறிப்பாக இது புதன் ஆட்சி உச்சம் பெறும் வீடாக இருப்பதால்
10ஆம் இடமும் புதனுடைய வீடாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு இல்லை ஒரு 60 விழுக்காடு மக்கள் சொந்த தொழிலையே பிரதானமாக நம்பக்கூடியவர்கள், சொந்த தொழிலை செய்பவர்கள். தொழில் நல்லா போகுமா? சூப்பராக போகும். தொழில்னால் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ வழக்கறிஞராக இருக்கார், ஆசிரியராக இருக்கார், இல்லை ஜோசியராக இருக்கார், இதெல்லாம் தொழில் தான். இதில் சொந்த தொழிலும் அடங்கியிருக்கு, உத்தியோகமும் அடங்கியிருக்கு. ஸோ இதில் உத்தியோகத்தை விட சொந்த தொழிலுக்கு ரொம்ப, இப்போ ஆடிட்டர், சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, மற்றபடி பத்திரிகையாளர்கள், பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வழக்கறிஞர் மட்டும் இல்லை, ஜோசியர் மட்டுமல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு சாதனை புரியக்கூடிய ஆண்டு. இப்போ 2025 நான் எனக்கு ஒன்றும் பெருசாக ரெகக்னேஷன் கிடைக்கலங்க. இந்த 2026 ஒரு உங்கள் தொழிலுக்கும் உங்கள் உத்தியோகத்துக்கும் உங்கள் பதவிக்கும் ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதை எழுதி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக நடக்க போகுது அப்படின்னு நிச்சயமாக உறுதியாக நம்பலாம். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், நல்ல பல வரவு இருக்க போகிறது. வெளிநாடு அனுப்பி குழந்தைகளை படிக்க வைக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் மற்ற சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, கிரகப்பிரவேசம் பண்ண, கார் வாங்க, இப்படி புது புது இனிமையான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்தேறப் போகிறது. அதுதான் உண்மை. குறிப்பாக இந்த விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. காசு பணம் மிஞ்சி ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. மற்றபடி அரசாங்க ஊழியர்களுக்கு அற்புதமான ஒரு காலம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்தமாக லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து கம்பெனி வச்சுருக்கக்கூடிய தொழிலாளிகள்லேருந்து முதலாளிகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு, ஏன்னா புதனுக்கு சனி நண்பன், அற்புதமான ஆண்டு, சாதிக்கக்கூடிய ஆண்டு. சனி பகவான் 7ல் இருக்காருங்க. என்ன பண்ணுவாருங்க நீங்கள் கேட்கலாம். புதனுக்கு சனி நண்பன் இருந்தாலும் 7ஆம் இடம் தான். இது நாள் வரைக்கும் உங்களை பார்த்து அதாவது உங்களை லைக் பண்ணி பேசக்கூடியவர்கள் உங்களை பார்த்து வந்து மூஞ்சி திருப்பிப்பாங்க. நீங்கள் பேசுவது அவங்களுக்கு வேப்பங்காயாக இருக்கும், கசக்கும். அப்படி ஒரு நிலை. ஏன்னா 7ல் சனி வந்தால் எதிர்ப்புகள் வரும். அது வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்குற இடமா இருக்கட்டும். இல்லைங்க, இது நாள் வரைக்கும் என்னை வச்சு கொண்டாடுறாங்க, நீங்கள் வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் இந்த 7ல் சனி அதுதான் நடக்கும். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்கனவே நீங்கள் சொல்ல தேவையில்ல, அற்புதமானவர்கள் கன்னி ராசி என்பவர்கள், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு அவங்கக்கிட்ட பவ்யமாக நடந்து காரியத்தை சாதிக்கிறது தான் பெரிய விஷயமா ஒழிய வீரியத்தை எங்கள் தூக்கி போட்டு வேண்டியதுதான். சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ராசியை எந்த சுபகிரகமும் பார்க்கல இந்த ஆண்டு முழுவதும். அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு டென்ஷனாக தான் இருப்பீங்க, மந்திச்சூட்டமாக தான் இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. அப்படித்தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும். ஒரு சிலருக்கு சமூகத்தில் அவப்பெயர் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். இருந்தாலும் குருவருளும் திருவருளும் உங்களுக்கு நிறைந்து இருப்பதால் இந்த ஆண்டு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. நிச்சயமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க. பிள்ளைகளுடைய கல்யாணம், மற்றபடி சீமந்தம், காது குத்தல், பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு காது குத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கார் வண்டி வாகனம் வாங்கி பிரயாணம் போகிறது, இதில் உல்லாச பிரயாணம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
இதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இல்லை வெளிநாடு போகணுங்க, நாங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம், தாராளமாக போங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு 6ல் ராகு இருக்கார், அஷ்டலட்சுமி யோகம், சூப்பர். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. என்னதான் நீங்கள் வந்து உங்களை இப்போ அதாவது நீங்கள் போகிற இடம்லாம் வெறுப்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படி இருந்தாலும் அவங்க காமாக இருப்பாங்கள வழி எதிர்ப்பாக இருக்க மாட்டாங்கிறது தான். ஆனால் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. 6ல் ராகு இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, இறுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வெற்றி ஸ்தானம், அந்த வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் வேறு இருக்கிறதால கொடிகட்டி பறக்க போகிறீங்க. 12ல் கேது, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் போவீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி பெண்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க, மகப்பேறு குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குங்க. ஆண் பிள்ளைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு, உயர்கல்வி, அடுத்த இலக்கை நோக்கி பயணப்படுதல், இதெல்லாம் நிச்சயமாக சாஸ்வதம். குறிப்பாக இந்த கற்பனை உலகம், மீடியா, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்ற விரும்பும் அன்பர்கள், அதில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு பாராட்டுது. ரெகக்னேஷன் மீன்ஸ் யூடியூப் மூலமாக இருக்கலாம், இல்லை மீடியாக்கள் வாயிலாக, இல்லை அரசு மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக 70 விழுக்காடு நன்மையே தரப்போகிறது கிரகங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.